உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக ஆர்டிசியன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானாக சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பேசின், கிரேட் ஆஸ்திரேலியன் பேசின்ல இருக்குது. இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. நெய்வேலியில் இருக்கிறது உலகத்திலேயே மொத்தமாக 2 அதிசயம் அல்ல ஒரு அதிசயம் நெய்வேலியில் இருக்குது, அந்த தண்ணூத்து. ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெய்வேலி தண்ணூத்து கிடையாது. அதே போல் இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லேயும் சிட்டியில் சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டாவில் கொஞ்சம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் சென்னையில் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி, வேளச்சேரி, இந்திரா நகர், காந்தி நகர், பெருங்குடி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், இதிலெல்லாம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தது. இந்த சதுப்பு நிலம் இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கும். 2 பக்கம் அது ரெண்டு விதமாக நமக்கு உபயோகப்படும். ட்ரைனேஜ், எவ்வளோ தண்ணி பெஞ்சாலும் வெள்ளக்காடு ஆகாது, மெல்லமாக அது மொத்தமாக ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துட்டு மிச்சத்தை கடலுக்கு அனுப்போம். அதே போல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் நமக்கு கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடிய 2,500 ஏக்கரில் அது பெலிகன்ஸு, ஆஸ்திரேலியன் பெலிகன்ஸு, ஃப்ளமிங்கோ போன்ற பறவைகளை இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ரோஸ் கலரில் பறந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இங்கே பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது கூவமாறு தான். சென்னையில் ஓடும் கூவமாறு, அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கூவம் என்ற ஊரில் தான் அது வருது. அங்கே அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் எப்போ அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூரில் வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்து தான் கூவாறு சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கிறீங்க. கிளீனப்புக்கு நீங்கள் வந்து ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. கிளீனப் பண்ணால் கூட பத்தாது. அந்த முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீனப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையாக கிளீனப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில் திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதனால அது ஒரு சஜஷனாக தான் சொல்கிறோம். இதே மாதிரி தான் தருமபுரியில் ஒரு ஆறு இருக்குது, சனத்குமார் நதின்னு. அந்த பார்த்தீங்கன்னா சென்டரில் ஓடும். வத்தல் மலையில் பெய்கிற மழையை சனத்குமார் நதியில் வந்து கலந்து அதுக்கப்புறம் தென்பெண்ணையாற்றில் போய் அது கலக்குது. கிட்டத்தட்ட 33 வார்டு, நகராட்சியில் இருக்கிற வார்டில் இருக்கிற அத்தனை சாக்கடையும் அந்த சனத்குமார் நதியெல்லாம் கலக்கப்படுது. என்னதான் அதில் ஒரு காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருக்காங்க, அது பாதி வார்டுக்கு தான் உபயோகப்படுது. மிச்ச பாதி வார்டில் எல்லா சாக்கடையும் அதில் போய் கலக்குது. இது மாதிரி நகராட்சிக வந்து நல்ல நீரில் வந்து எல்லா ஊர்லேயும் இது நடக்குது. நம்ம தருமபுரி, சென்னை மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்குது. நல்ல தண்ணீரில் சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனால் எல்லா நகராட்சியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊரில் எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு. வேற எந்த ஆறுமே எல்லா வெளியிலேருந்து தான் நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறுல டன்னாக குப்பை, நொய்யல் ஆறுலையும் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்போ கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்டு வந்திருக்குன்னாங்க. அதை கிளீனப் பண்ண போறான்னு சொன்னாங்க. கிளீனப் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க? நடைமேடை அமைக்கப்படும், இல்லைன்னா வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்கள் கிளீனப் பண்ணாமல் தாமிரபரணி ஆறை சுத்தம் பண்ணாமல் அது சாக்கடையாக இருக்கும்போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் வந்து உட்கார மாட்டாங்க. அதனால அந்த முதல்ல அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். அதே போல தாமிரபரணி ஆறுக்கு கிளீனப்புக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையாக இருந்தால் முதல்ல அதை நம்ம செய்யணும். அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும்.